கண்டா வர சொல்லுங்க. செகண்ட் ஹனிமூன்ல பிஸியா இருக்கும் சூர்யா ஜோதிகாவுக்கு சிக்கல். மீண்டும் சர்ச்சையில் சிவகுமார் குடும்பம். மத்தியில பாஜகவும் மாநிலத்தில் அதிமுகவும் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது சின்ன சின்ன செயின் பறிப்புக்கு கூட ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பொங்கி கோலிவுட் பிரபலங்கள் பலரும் இப்போது திமுக ஆட்சியில் காணவில்லை. போஸ்டர் ஒட்டும் அளவுக்கு நவதூரங்களையும் மூடிக்கொண்டு கப்பு சிப்புன்னு இருக்காங்க என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு எம செத்தால் என்ன, வேங்கை வயல் குடிநீர் தண்ணியில் மலம் கலந்தால் எங்களுக்கு என்ன, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை திமுக பிரமுகர் பாலியல் வன்கொடுமை செய்ததெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா என வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இன்று மீண்டும் திருபுவனம் இளைஞர் லாக்அப் டெத் விவகாரத்தில் காட்டி வரும் மௌனம் சோஷியல் மீடியாவில் கடும் விமர்சனங்களை கிளப்பி வருகிறது. திமுகவிற்கு ஜால்ரா தட்டும் பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், சித்தார்த், விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், கமல் என பட்டியல் நீண்டு கொண்டே சென்றாலும் இதில் குறிப்பாக தேடப்படும் கோலிவுட் ஜோடியாக சூர்யா ஜோதிகா இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆட்சியின் போது இப்போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம தான் நண்பர்களே என சூர்யா பதிவிட்டார். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு மும்பையில 120 கோடி ரூபாயில பங்களா ஒன்றை வாங்கி அங்கு செட்டில் ஆகிவிட்டார். குறிப்பா லாக்அப் மரணம் குறித்து நடிகர் சூர்யா ஜெய்பீம் என்ற படத்தில் நடித்ததை பெருமையாக பேசினார். தற்போதே அதே லாக்அப் மரணம் ஏற்பட்டுள்ளது. அது குறித்து வாயை திறக்காமல புகழ்பெற்ற ஹிரஸ் தீவுல விடுமுறை கழித்து வருகிறார். அதுவும் நடிகை ஜோதிகாவுக்கே டஃப் கொடுக்கும் வகையில குட்ட டவுசரோ விதவிதமா போஸ் கொடுத்து சோஷியல் மீடியால அப்லோடு செஞ்சுட்டு வராரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி செகண்ட் ஹனிமூன்ல கொண்டாடி வருகிறார் சூர்யா ஜோதிகா ஜோடியை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சிட்டு வராங்க. ஜெய்பீம் என ஒரு படம் எடுத்தீங்களே, அதுல எல்லாம் வெறும் கலெக்ஷனுக்காக தானா? அதே படத்தில் நடந்தது போல இளைஞர் ஒருவரை போலீசாரால 18 மணி நேரம் தண்ணீர் கூட கொடுக்காம அடிச்சே கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்காக குரல் கொடுக்க மாட்டீர்களா? சோஷியல் மீடியால ஒரு இரங்கல் பதிவில்னா கூட பரவாயில்ல, இப்படி கன்றாவியான போட்டோக்களை போட்டு எங்களை வெறுப்பேத்தாதீர்கள் என்று எச்சரித்து வருகின்றனர். ஏற்கனவே சூர்யா ஜோதிகா பேசிய பேச்சுக்கு தான் கங்குவா ரெட்ரோ படங்கள் சரியாக ஓடாமல் கோடிக்கணக்கில் நஷ்டமாகியுள்ளது சிவகுமார் குடும்பம். இப்போது சரியான நேரத்துல தீவுக்கு போய் சுற்றுலா கொண்டாடி தமிழக மக்களின் வயிற்றெரிச்சலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்த சூர்யா தான் இன்று மும்பையில சொந்தமா பிளாட் வாங்கி செட்டில் ஆகியிருக்கிறார். மேலும் ஹிந்தியும் கற்று வருகிறார். இப்படி எனக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான கண்டு கொள்ளாம சுற்றி வரும் இந்த நட்சத்திர தம்பதிக்கு அவர்களது அடுத்தடுத்த படங்கள் மூலம் தமிழக மக்கள் பாடம் புகுட்டுவார் என பார்க்கலாம்.